சர்ச்சையை உண்டாக்கிய சன்னி லியோன். ஒரே ஒரு நடிகை ஒரே பாடலால் ஒரு மொத்த படத்திற்கே ஏ சர்டிபிகேட் வழங்கப்பட்டிருக்கிறது. பிரபல கவர்ச்சி நடிகை என்று அழைக்கப்படும் சன்னி லியோன் தமிழில் வடகரி என்ற படத்தில் ஒரே ஒரு பாடலுக்கு நடனமாடினார். ஆனால் அந்த படத்தில் நடனமாடியது சன்னி லியோன் தானா என்று ஆச்சரியப்படும் விதத்தில் அவரை சரியாக அடையாளம் காட்டாமல் விட்டுவிட்டார்கள் வடகரி குழுவினர். அந்த தவறை சன்னி லியோனை தெலுங்கில் அறிமுகப்படுத்தும் கரண்டீகா குழுவினர் செய்யவில்லை. சன்னி லியோன் இடம்பெறும் ஒரு பாடலுக்கு மட்டும் 1 கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்து மிகவும் பிரம்மாண்டமாகவும் இப்படி ஒரு கிளாமரான என ஆச்சரியப்படும்படியும் படமாக்கினார்கள். படம் சென்சாருக்கு போன போது தான் பலத்த சர்ச்சையை ஏற்படுத்தியது. இப்படி ஒரு பாடலை பார்த்ததில்லை என சென்சார் சொல்ல குழுவினர் படத்திலிருந்து அந்த பாடலை நீக்கிவிட்டால் சான்றிதழ் தருகிறோம் என்று சொன்னார்களாம். ஆனால் அந்த பாடலுக்காக கோடிகளை செலவு செய்து எடுத்த தயாரிப்பாளர்கள் நீங்கள் ஏ சர்டிபிகேட் கொடுத்தாலும் பரவாயில்லை, பாடலை நீக்கும் எண்ணம் இல்லை என்று சொல்லிவிட்டார்களாம். அதனால் தான் படத்திற்கு ஏ சர்டிபிகேட் கிடைத்ததாம். ஏ சர்டிபிகேட் கிடைத்ததால் வியாபார ரீதியிலும் சேட்டலைட் உரிமை விற்பதிலும் சில இடைஞ்சல்கள் வரும். இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் படக்குழுவினர் ஏ சர்டிபிகேட்டிற்கு சம்பாதித்து தெலுங்கு திரையுலகில் உள்ள மற்றவர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி உள்ளதாம். தமிழில் மாபெரும் வெற்றி பெற்ற வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தின் ரீமேக் தான் இந்த கரண்டீகா. இது மாதிரி ஹிட்டான புது நியூஸ் உங்களுக்கு தேவைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செஞ்சு உடனே ஸ்கோப் டிவியோட மெம்பர் ஆகுங்க.